ஹல்லேலூயா. நம்ம பிசிக்கலா நம்ம என்ன பண்ணலாம்? சர்ச்சுக்கு போகலாம், பிசிக்கலா ஜெபத்துல உட்காரலாம், பிசிக்கலா பைபிள் எடுத்து படிக்கலாம். See, that is a part that you desire God. அதனால நடக்கிற ஒரு காரியம்னா, there is another one aspect. நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன பார்க்கிறாருங்க? பைபிள் சொல்றது அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நீ எத்தனை அதிகாரம் படிச்சேன்னு பார்க்கிறவர் அல்ல, உன் இருதயத்துல எப்படி தேவனை படிச்சேன்னு தான் அவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நீ உதட்டுல எப்படி பாடினவர் அவர் பார்க்க மாட்டாரு. உதட்டுல பாடுறத பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்குவாங்க, சபையில இருக்கிறவங்க பார்க்குவாங்க, பாஸ்டர் பார்க்கலாம், இல்ல கான்கிரிகேஷன் என்ன பாட்டு பாடினு சொல்லலாம். பட் ஆண்டவர் சொல்லுவார், you never entertained me with your songs. நீ எங்க இருந்து பாடின? your praise, உன்னுடைய துதி, உன்னுடைய பாடல் எங்க இருந்தது? உதட்டுல வந்தது. பட் it didn't come from your heart. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிற. சாமுவேலே, நீ உன்னுடைய பர்சனாலிட்டியை பார்த்து இவன் தகுதியானவன் பார்க்கிற. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்? நோ 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 நோ, ஐ see the heart. இருதயம் எப்படிப்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்கிறேன். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் எங்க இருக்கணுங்க? மோர் இன் அவர் ஹார்ட். ஆண்டவருக்கு அந்த உண்மையா இருக்கிறது இங்க இருக்கணும். இந்த இருதயத்தில் இருந்துதான் பைபிளை படிக்கணும், இந்த இருதயத்தில் இருந்துதான் அவரை பாடணும், இந்த இருதயத்தில் இருந்துதான் அவரை ஆராதிக்கணும். அந்த இருதயம் தான் வந்து ரியல் யூ. இந்த வெளி தோற்றங்கிறது இட்ஸ் நாட் ரியல். இந்த வெளி தோற்றத்தை நம்ம நிறைய மாத்திக்கிறோம், ரைட்? நம்ம வீட்டுல இருந்தா ஒரு கோலத்துல இருப்போம், வெளியே போகும்போது இன்னொரு கோலத்துல இருப்போம், ரைட்? ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் இந்த வெளி தோற்றத்தை பார்த்து தான் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய உலகத்துல நாம இருக்கிறோம், ரைட்? ஆனா ஆண்டவர் he doesn't appreciate you by seeing how you look. He appreciates you how you look deep inside of you. இருதயம் எப்படி இருக்கிறது அங்கதான் அவர் பார்க்கிறாரு. அங்க பார்த்துதான் பைபிள் ஆண்டவர் என்ன பண்றாரு? he rewards you. உனக்கு ரிவார்டு, உங்களுக்கு எனக்கு ரிவார்டு எங்க இருந்து வருதுங்க? இங்க இருக்கிற நம்முடைய ஆட்டிடியூட் மேலதான் ஒரு ரிவார்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதுல ரிவார்ட்லயே ரிவார்டு எது பெரிய ரிவார்டு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் நமக்கு? என்ன ரிவார்டு கொடுக்க விரும்புறாரு? ரிவார்ட் டு மீட் யூ. எத்தனை பேருக்கு தெரியும் God longs to meet you and me? உங்களை என்னையும் சந்திக்க அவர் ஆவலா ஆசையா விருப்பமுள்ளவரா இருக்கிறார். Have you any time thought about this kind of God? அநேக நேரத்துல நம்முடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் see God is such an awesome God. அவருக்கு நேரமே கிடையாது. அவருக்கு 24 hours பத்தாதுன்னு தான் அவர் எப்படி போட்டு வச்சிருக்கிறாருங்க? இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் இருக்கிற தேவன். 24 hours அவர் பத்தாது. He is a God from eternity to eternity. நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் அவரே, he himself is God. அவருக்கு ஈக்குவலண்டா ஒருத்தரும் இல்ல. அவர் என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ நேரத்துல நான் ரொம்ப வேலைங்க, இன்னைக்கு ரொம்ப பிஸிங்க. Hallelujah. But God says, even though he is busy, he says, I have time for you. I have some time for you. அந்த டைம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு? You are so busy. எங்க பிஸியா இருக்கிறோங்க? பிசிக்கலா நம்ம பிஸி தான், இல்லைன்னு சொல்லல. Yesterday I was literally tired. ஒன்ன பெரிய வேலை செய்யல, ஃபாஸ்டிங் இருந்தேன், ஜாப் பண்ண. ஓகே, என்னைக்கு இல்லாத அளவுக்கு I was tired, I was feeling weak. இதெல்லாம் இருந்தது. எப்படா படுக்கலான்னு இருந்தது. See, that is my outward shell. Outward இப்படிதான் இருக்கும். You want to do something you cannot do. பட் ஆண்டவர் என்ன பண்றாரு? He knows. அவர் அதான் என்ன பண்ணல,
அவர் எங்க வந்து தேடுறாரு? இதோ எங்க தட்டு, எங்க இருக்கிறன்றாரு. இதோ உன் வாசற்படியில வந்து நின்று நான் தட்டி கொண்டு. எந்த வாசற்படி? இருதயம் என்ற வாசற்படியில நின்று நான் உங்க தட்டி கொண்டு இருக்கிறேன். கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? நான் தட்டுகிறது கேக்குதா? நான் கூப்பிடுறது கேக்குதா? Can you listen to the still small voice of God? கேக்குதா? அவர் சொல்ற, நான் வந்து வாசற்படியில நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். ஹalleluya, தட்டிட்டு இருக்கிறேன். See, unless and until you know, தட்டுற சத்தம் கேட்டாதான் you will open the door. இப்ப இருக்கிற இதுக்கு என்ன பண்ணாங்க? இதோ அந்த கண்ணுல அந்த பார்த்து யார் வந்து இருக்கிறாங்க, நிஜமா நம்ம சொந்தக்கார் தானா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம திறக்குவோம். ஹalleluya. சில நேரத்துல காலிங் பெல் சரியா வேலை செய்யலன்னா என்ன பண்றோம்? போன் பண்ணி கூப்பிடுறோம், நாங்க வெளியே தான் நிக்கிறோம். சோ when a person, ஒருத்தர் வீட்டுக்கிட்ட வந்து ஒருத்தர் பெல் அடிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்கன்னா, அந்த சத்தம் வந்தாதான் உள்ள இருக்கிறவங்க கதவு திறப்பாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றா, இந்த வாசற்படியில நின்று நான் தட்டி கொண்டு இருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. Do you hear the knock of Jesus? ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றார், மகனே மகளே, நான் வந்திருக்கிறேன், நான் உன்னோட பேச வந்திருக்கிறேன், உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், என் இருதயத்தை திறந்து கொடுக்க வந்திருக்கிறேன், என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன், உனக்காக ஒரு திட்டத்தை வைத்து அதை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன், உன்னை பயன்படுத்தணும்னு வந்திருக்கிறேன், உன்னை நடத்த வந்திருக்கிறேன், உன்னை சுமை. டோன்ட் வரி, நீ கவலையோடு இருந்தேன், ஆண்டவர் வந்து வருவார். எதுக்கு? கவலைப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். நீ துக்கத்தோட இருக்கிற, டோன்ட் வரி, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, when you open, சத்தத்தை கேட்டு. யோசித்து பாருங்க, பெல் அடிக்கிறீங்க, உங்களுக்கு வெளியே கேட்கும். பெல் அடிக்கிறது கேக்குதா? கேக்குறது இல்லையா? நீங்க நாக் பண்றது உங்களுக்கு கேட்கும், உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கும். கேட்காதது போல உள்ள இருக்கிறவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க? நீங்க பெல் அடிச்சுக்கங்க, போன் பார்த்து நம்பர் பார்த்துட்டு போனை எடுக்காம இருக்கலாம், பெல் அடிச்சாலும் கதவை திறக்காம இருக்கலாம். நீங்க வந்தவங்க என்ன பண்றாங்க? நிக்கிறோம், பாக்குறோம், தட்டுறோம், ஒரு முறைக்கு 2 முறை, பல முறை தட்டுறோம். அப்புறம் என்ன பண்றோம்? எதுவோ ஒண்ணு சொல்லிட்டு அவங்க இல்லன்னு நினைச்சிட்டு போலாம். இல்லைன்னா உள்ள இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வந்தது பிடிக்கல, அவங்க திறக்கலன்னு சொல்லி என்ன பண்றாங்க? they walk back. இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்குள்ள அநேக நேரத்துல Jesus comes and knocks and nobody is there. அவர் திறக்கிறதுக்கு ஆள் இல்லாதவர்களை பார்க்கும்போது he walks away. தெரியுமா? He walks away that day. அவர் வரும்போது வெறும் கையோட வருவது கிடையாது. He comes with loads of blessings. Hallelujah. அதோட தான் வராரு அவரு. பட் நீங்களும் நானும் அந்த கதவின் சத்தத்தை கேட்டு திறந்தாதான் he will come inside of you. உள்ள வருவாரு. உள்ள வந்து ஹாய், how are you? கதவை திறந்த உடனே எப்படி திறக்கிறோம்? யாருன்னா இங்க வரோம், கதவை திறந்த உடனே எப்படி திறக்கிறீங்க? பிடிச்சவங்க வந்தா எப்படி திறக்கிறோம்? சிரிச்சுட்டே வாங்க, praise the Lord. பிடிக்காதவங்க வந்தா முகத்துல சிரிப்பு கூட வராது. ஐயோ வந்து தொலைஞ்சாங்களா, உள்ள கூப்பிட்டுருவோம். பட் உள்ள கூப்பிட்டுட்ட பிற்பாடு என்ன இருக்கும்னா,
அவங்க உள்ள வருவாங்க, சோஃபால உட்காரலாம், சேர்ல உட்காரலாம், நீங்க பேசலாம், அவங்க பேசலாம். பட் இங்க கனெக்ஷன் இல்லாததுனால வெறும் கனெக்டிவிட்டி இங்க மாத்திரம்தான். இங்க இருந்து யூ டிஸ்டன்ஸ் யுவர்செல்ஃப், யூ ஆர் வெரி மச் தூரம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, தங்கள் உதடுகளினால என்னை கனப்படுத்துகிறாங்க, பட் தேர் ஹார்ட் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் மீ. ஆண்டவர் கதவை தட்டுறாரு, இருதயம் என்ற கதவை தட்டுறாரு, தட்டிட்டு இருக்கிறாரு. குவெஸ்டியன் என்னன்னா, ஆர் யூ ஹியரிங் இட்? யார் தட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Most of the time, the devil also comes and knocks at your door. Hallelujah. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவனுடைய தட்டுதல தான் அவன் என்ன பண்றான், கதவை திறக்கிறான். அவன் வந்து தட்டிட்டு இருக்கிறான், அவன் கூப்பிட்டு இருக்கிறான். நீ திறக்கலனாலும் திறக்கிற வரைக்கும் தட்டுவான். ஃபெட்டப்பாய் திறக்கணும், அது வரைக்கும் விடுவான், தட்டுவான். அவன் எதுக்கு தட்டுறான்? டு மேக் யூ டு ஃபால் இன் சின். உன்னை வஞ்சகதனத்துல, உன்னை ஏமாத்துறதுல, ஏமாத்தி எப்படியாச்சும் நீ என்ன பண்ணும், அந்த நாள் முழுக்க யூ ஷுடன்ட் ஹேவ் எ ஃபெலோஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆதி முதலா இருக்கிற பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, மேக் ஏ லெட் அவைலபிள் டு காட். அதிகாலையில உங்க நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. Seek God earliest of the earliest morning. உன் கண்ணு திறந்த மாத்திரத்துல make sure you meet your God. நீ அவருக்கு இடம் கொடுக்கலனா, உன் வாய் அவருக்கு திறக்கலனா, அடுத்து பிசாசுக்கு திறக்கும், அவன் திறக்க வச்சிருவான். So that is the way. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, if you hear my, என்னது, நான் இந்த சத்தத்தை, என் சத்தத்தை கேட்டு, நான் தட்டுற சத்தத்தை கேட்டு, only when you open yourself, when you open yourself for God. When you open to yourself to God, just ஆண்டவரே வாங்க ஆண்டவரே. When you welcome him with joyfulness, with happiness, with ஒரு smile ஓட, ஒரு thanksgiving ஓட, when you just give him an invitation, come Lord, அவர் வந்து கதவை தட்டுறான, கதவை திறந்து எப்படி உங்க வரவேற்பு இருக்குது? How do you welcome him? How do you entertain him? He has come to meet you. He has come with some message. உங்களுக்கு ஒரு செய்தியோட வந்திருப்பாரு, உங்களுக்கு ஒரு நற்கு காரியத்தோட வந்து. He doesn't come empty handed. He comes with a gift. He comes some with goodies. அப்ப அவர் வரும்போது, when you embrace him, when you invite with joyfulness, your prayer time should be the joyous time in all your life. உங்க வாழ்க்கை முழுக்க மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமா உங்க லைஃப்ல இருக்கணும்னா அது ஜெப நேரம். இன்னைக்கு அநேகருக்கு எப்படி இருக்குதுங்க, ஜெபம் ஆரம்பிச்சாலுமே எப்போ ஆமேன்னு சொல்லுவோன்னு காத்து இருக்கிறோம். ஏன் ஜெப நேரம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஃபெலோஷிப் வித் காட். ஹல்லேலூயா. அந்த ஜெப நேரம் வரும்போது இன்னைக்கு ஒரு புதிய பாடல் நான் ஆண்டவருக்காக பாட போறேன். இந்த ஜெப நேரத்துல ஐ எம் கோயிங் டு வர்ஷிப் காட் இன் a different aspect. அவரை எப்படியாச்சும் நான் என்ன பண்ண மயக்க போகிறேன். இந்த ஜெப நேரத்துல டுடே ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் காட், ஆண்டவரே வாட் இஸ் யுவர் வில் ஃபார் மீ டுடே? இந்த நாள்ல உங்க சித்தம் எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? இந்த நாள்ல உங்க பிளான் என்ன ஆண்டவரே? நான் யாரை சந்திக்கணும், நான் எங்க போன நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்க?
Hallelujah. Just waiting in expectation from God. வந்த உடனே போ இல்ல, that is not it. அப்படியெல்லாம் முடியாது. கதவை திறந்தின விருப்பம், with love, with compassion, with passion, with a deep hunger. தாகம் உள்ளவன் மேல் தான் அவர் தண்ணீரை ஊற்றுவார். சும்மாலாம் தண்ணியை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தாகம் இல்லைன்னா பக்கத்துல எவ்வளவு பெரிய பாட்டில் தண்ணி வச்சாலும் தொடக்கூட மாட்டீங்க. Hallelujah. So வெறும் when you feel thirsty, then only என்ன பண்றவங்க, உங்களுக்கு எதை காஸ்ட்லி ஜூஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தண்ணிய கொடுங்க. when you thirst for God, அப்ப யோசித்து பாருங்க, நீங்க தாகமா இருக்கும் போது உங்க உங்க உயிரை காப்பாற்றக்கூடியது ஜூஸ் கிடையாது, அது தண்ணி தான். ரைட்? அதே போல when you hunger for, அந்த வாஞ்ச அந்த விருப்பம் கதவை திறக்கும் போது என் இயேசு வந்து இருக்கிறாரே. எத்தனை நேரம் நாம 2-3 பேர் கூடுகிற நடுவுல இருக்கிறேன்னு சொன்னார்ல. when you sit and when you talk about God, அவர் the unseen, அவர் நம்ம நடுவுல இருக்கிறான்னு எத்தனை முறை கொண்டாடி இருக்கிறோம். நமக்கு we don't feel that God. அந்த ஒரு ஜாய் ஆண்டு சொல்றார், வாசற்படியில நான் நிக்கிறேன், நான் தட்டுறதை கேட்டு நீ கதவை திறந்து நான் என்ன பண்றேன், நான் உள்ள வரேன். கம். எதுக்கு வராரு? ஃபெல்லோஷிப்புக்கு, உன்னோட ஐக்கியப்படுவதற்கு, உன்னோட தங்கி இருப்பதற்கு. He doesn't come as a guest. He wants to come as a resident in your life. If God is your God in your life, நான் சொல்றேங்க, you will never bother, never worry about anything of this world. உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க, யோசிக்கவும் மாட்டீங்க. Hallelujah. Let anything come and go. You will have a confidence. The God whom I serve, அவர் என்னோட இருக்கிறாரு, என் பட்சத்துல இருக்கிறாரு, அவர் என்னை தாங்கி கொள்வாரு, அவர் என்னை ஏந்தி கொள்வாரு, அவர் என்னை சுமப்பாரு, என்னை நடத்துவாருங்கிற நம்பிக்கையோட நாம் இருப்போம். You will never bother. Yes, அதாச்சும் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். You will never worry about it. அதை குறிச்சு கவலைப்படாது இருங்க. என்ன தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் சொல்லுவார், நீங்க தேடுதல் தெரியுமா, அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. That is not needed for you because your Father knows well in advance what you need and what you want. ஆனா நமக்கு நம்பிக்கையே வரதில்ல. ஏன் சொல்லுங்க? அவர் வாசற்படியில நின்று தட்டி வந்து, நான் ஃபெல்லோஷிப் உன்னோட இருக்கிறவன, நான் வந்துட்டேன்னா ஐ வில் டேக் கேர் ஆல் ஆஃப் தி இஷ்யூஸ் ஆஃப் யுவர் லைஃப். இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னா நீ தப்பு பண்ணும் போது கண்டிப்பாரு, எல்லாத்தையும் அவர் பொறுப்பு எடுத்துக்காருன்னா கண்டிப்பாரு, சில நேரத்துல திட்டுவாரு. பைபிள சொல்ல, பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறானா. ரைட்? ப்ராவர்ப்ஸ்ல. அப்போ ஒரு அப்பா அம்மா பிள்ளை பிறம்பை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளை அடிச்சு அதை அழ வச்சு அது படுற கஷ்டத்தை பாக்குறதுக்கு அல்ல, என் பிள்ளை ரைட் டைரக்ஷன்ல இருக்கணும். அதனாலதான் பிறம்ப கையாடாதவன் தன், இஃப் யூ டோன்ட் யூஸ் இட், இஃப் யூ டோன்ட் யூஸ் தி கேன் டு, அவன் பிள்ளைய திருத்துறதுக்கு அது பெரம்ப நீ கையாடலன்னா என்ன பண்றீங்க? நீங்க உங்க பிள்ளைய நீங்க சொல்ல எதிர்க்க, அவங்கள என்னது, ஹேட் யுவர் சன்ஸ்,
Those who spare the rod of discipline hate their children. உங்க வெறுக்கிறீங்க. It shows you don't love your children. உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்காததுனாலதான் உங்களை கண்டிக்கிறது இல்ல, அவங்களை அடிக்கிறது இல்ல. அப்போ உள்ள வருகிறவர் என்ன பண்றாருங்க? வெறும் ஜிஜுமான் கொஞ்சுகிறவர் அல்ல, அவர் கடிந்து கொள்ளுகிறவர். He is a God who corrects you. அந்த கேரக்டர் தான் அப்பா அம்மாக்குள்ள இருக்குது. சில பேரு ஐயோ என் பிள்ளைய நான் இப்படி வளர்ந்தேன், நான் என் பிள்ளைய எப்படி நான் இப்படி இருந்தேன், எங்க அப்பா அம்மா என்ன இப்படி பண்ணாங்க, நான் இல்ல தட் இஸ் உலகம். யூ ஹாவ் a responsibility. சோ அதே போலதான் தேவன் என்ன பண்றாராம்? பிள்ளையை சிட்சிக்காத பெற்றோர் உண்டோ, தகப்பன்மார் உண்டோ, அவங்களே சிட்சிப்பாங்கன்னா அவர்களை காட்டிலும் பெரிய தேவன் உங்களை சிட்சிக்காம இருப்பாரானால் நீங்க யாரா இருக்கிறீங்களா? வேசியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? So he will correct you. உங்களை கடிந்து கொள்வார், உங்களை திட்டுவாரு. Not to destroy you, to build you up. அவர் நின்று தட்டிட்டு இருக்கிறாரு, ஃபெலோஷிப் பண்ண விரும்புறாரு. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, how much you are prepared to meet your Lord? சும்மா ஆண்டவரே நம்ம போன் பண்ணி கூட சில நேரத்துல இங்க போலான்னு சொன்னாக்கா எப்படி அப்படியே போறது இல்ல, கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம், ட்ரெஸ் ஆகுறோம், நாம ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறோம், அப்புறம் தான் போறோம். ரைட்? ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் போவோம், அப்படியே போறதுல ஏஞ்சி. அப்போ தேவனை மீட் பண்ணணும். if you want to have a fellowship with God, and you சொல்ற I come. எத்தனை முறை we have tried to fellowship with God, எத்தனை முறை நீங்களும் நானும் ட்ரை பண்ணி இருக்கிறோம். and I want to meet you, I want to spend some time with you. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? Here I am, Lord, I want to have some good time with you. மோசே நேத்து கூட சொல்லிட்டு இருந்தோம். மோசே அவன் ஏற்படுத்தின அந்த பாளையத்துக்கு புறம்பே போட்ட டென்ட்ல மோசே வரும்போது தேவன் வந்தாரா? தேவன் வந்த பிற்பாடு மோசே வந்தானா? எவ்ரி டைம் he came to that tent, உடனே மேகத்தூண் வந்து இறங்கினார். Amen. God waited. Hallelujah. மலை மேல அவனு கூப்பிட்டாரு. இப்ப வந்து he is waiting for Moses to come. வந்த மாத்திரத்துல டமார்னு அந்த மேகத்தூண் வந்தது. and God began to speak from the cloud, pillar of cloud. So this is our God. He waits for you. அப்போ மோசஸ் என்ன பண்ணாங்க? தன்னுடைய டென்ட்ல இருந்து he had to prepare himself to come here. எல்லாரும் பாக்குறாங்க, அவன் அந்த கூடாரத்துக்கு அந்த டென்ட்டுக்கு போறது. everybody watch. They recognize that Moses is going to meet with his God. He is going to spend some time with God. உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க தெரியுமா, இதே எங்க அப்பா எங்க அம்மா என் பிள்ளை தேவனை தேடுகிற நேரம், I will not disturb them. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும், ஆமா எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கூப்பிடலாம், என்ன பண்ணலாம். பட் you don't know there is a God who's waiting for you. நீங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்படியே இன்னைக்கு நான் நிறைய அந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் வந்திருக்கு. when you read Luke chapter 24 verse 1, யோசிச்சு பாருங்க, படிங்க லூக்கா 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க என்ன எழுதப்பட்டு இருக்குது? அங்க சில ஸ்திரீ மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்க? படிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே நாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு
வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லுதுங்க? Very அதிகாலை இருட்டோட அவங்க எங்க வராங்க? கல்லறை கிட்ட வராங்க. எப்படி வராங்க? வெறும் கையை வீசிட்டு வராங்களா? taking spices. ஸ்பைசஸ் அவர்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தினதை எடுத்துக்கொண்டு கல்லறைகிட்ட வராங்க. என்னன்னு? அவங்க எதுக்கு வராங்க? மரித்து இருக்கிற அந்த இயேசுவை சந்திக்க வராங்க. They didn't know that his Jesus has resurrected. பட் அவங்க எங்க வராங்க? கல்லறை கிட்ட வராங்க. ஏன் கல்லறை கிட்ட வராங்க? அவங்க ஆயத்தம் பண்ணினதை they wanted to give to Jesus. They wanted to apply to Jesus. Hallelujah. உள்ள ஒரு ஆயத்தம் இல்லைன்னா you cannot come to God. They love Jesus so much. அப்போஸ்தலர் பேதுரு இல்ல, யாக்கோபு இல்ல, யோவான் இல்ல, அவங்க எல்லாம் இல்ல. யாரு? ஸ்திரீமார்கள். ஸ்திரீமார்கள்னா it talks about the church to the body of Christ. அன்னைக்கு இருந்த காலத்துல யோசித்து பாருங்க, it was not a good time for the women to step out. அவங்க என்ன இருட்டோட, when still it was dark. அதோடைய அர்த்தம்னா they were waiting for the first day. வாரத்தின் முதல் நாளுக்காக காத்திருந்தாங்க. எனக்கு ஓய்வு நாள் அடுத்த பிறகு இந்த ஓய்வு நாள்ல ஒன்னும் பண்ணக்கூடாது. They were strictly following the law of God. ஒன்னும் பண்ணல. ஆனா என்ன பண்ணாங்க? வீட்டுக்குள்ள இருந்த they were preparing spices. கந்த வர்க்கத்தை, அதாவது சென்ட் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாங்க. எதுக்கு? will go and anoint the body of Jesus. அவங்க போகும்போது என்ன பேசிட்டு போறாங்க? நமக்காக கல்லை யார் திறந்து விடுவாங்க? தள்ளி விடுவாங்க. Hallelujah. They had so much desire. என்னன்னு? யாரா ஒருத்தர் வந்து கல்லை தள்ளி விட்டா நம்ம அந்த இயேசு கிட்ட போய் மரித்து போயிருக்கிற அவருக்கு இந்த கந்த வர்க்கத்தை நாம பூசலாம். ஏன்னா இயேசு மரித்த பிறகு யார்? நிக்கோதேமோ யோசேப்பு தான் என்ன பண்றாங்க? அவர் கந்த வர்க்கம் பூசி துணியை சுத்தி வச்சுறாங்க. There was no one. Now they said, we too have a responsibility to do. நாமும் கூட போய் அப்ளை பண்ணலாம். நாமும் கூட மரித்தவர் தான். பட் அவர் என்னுடைய மனவாளனாக இருந்தார். He touched my heart. He did something to me. நான் இவ்வளவு செய்தவரை how can I neglect? அவர் மரிச்சு போனது அவரை நான் நெக்லெக்ட் பண்ண விரும்பல. I want to do something. He came to fellowship with me. Now I want to fellowship with him through இந்த கிரியை மூலமா I want to tell Jesus that I love him. Every Sunday way you நாம அந்த ஆராதனைக்கு வரும்போது how well you are prepared to meet or to listen to Jesus. இங்கேன்னு எங்கேயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது how well you are prepared yourself to take. If you don't, நீங்க வீட்டுல இருக்கும் போதே if you are not prepared, அன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகி போக முடியாது. ப்ரிப்பரேஷன் பிகின்ஸ். ஆண்டவராகிய தேவன் சொன்னாரு, நீங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, அப்பா நான் வந்து அவங்கள சந்திக்க போகிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? 3ஆம் நாள்ல நான் சந்திக்க போகிறேன். அந்த 3ஆம் நாள்ல நாங்க சந்திக்கிறதுக்கு முதல்ல ஐ ஆஸ்க் அவர்களை போன என்ன பண்ண? சாங்டிஃபை பண்ண, அவங்கள பரிசுத்தப்படுத்து, அவங்கள சுத்திகரிக்கவை. For the third day. அப்போ இங்க என்ன பண்ணாங்க? For the third day they prepared spices. For the resurrection day they prepared spices to meet their God. They thought about meeting a dead Jesus. Hallelujah.
பட் அவர்களுக்கு தெரியாது, என் ஆண்டவர் ஆல்ரெடி இஸ் risen from the dead. He is waiting. அவர் என்ன பண்ணாருங்க? He is waiting. Oh somebody, யாரோ ஒருத்தர் வர போறாங்க. And I was waiting. எங்க இருந்தாருங்க? கல்லறை தோட்டத்தை விட்டு போல. லூக் யோவான்ல வாசிச்சீங்கன்னா மத்த இதுல எல்லாம் ஓடிறாங்க கல்லறை இல்லாததை பார்த்து. அடுத்து பாத்தீங்கன்னா யோவான்ல பாத்தீங்கன்னா என்ன பாக்குறோங்க? மகதலேனா மரியாள் மாத்திரம் கல்லறை கிட்ட இருந்து அழுது கொண்டு இருக்கிறார். எதுக்கு? ஐயோ, I came to meet my loving Lord. என் மனவாளனை, என் எஜமானனை, என் நேசரை நான் சந்திக்க வந்தேன். அவருக்கு இந்த கந்த வர்க்கத்தை பூச வந்தேன். Now I couldn't see, அவருடைய டெட் பாடியை கூட நான் பார்க்க முடியல. What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. If you really have a desire to meet your God, you will have a surprise from God. பத்தோட 11 இருந்தீங்கன்னா ஆகாது. You should be totally different. 10ஓட 11 அல்ல. மகதலேனா மரியாள் அழுகிறா கல்லறை. ஐயோ ஐயோ. She was sobbing, she was weeping, she was wailing, she was crying. எதுக்குங்க? அவளுக்கு ஒன்னே ஒன்னு, யார் எடுத்துட்டு போனாங்க? I come, நான் வந்தது எதுக்குங்க? அவர் மரித்து போயிருக்கிறார். I want to do something for the dead body. But she came early when there was full of darkness. ஒருத்தரும் அந்த நேரத்துல கல்லறைக்கு வர முடியாத அந்த நேரத்துல அவ கல்லறைக்குள்ள வந்தா. ஸ்திரீமார்கள் வந்தார்கள். But she stood back. எல்லாரும் போயிட்டு இருக்கலாம். But she stood back at the graveyard. அழுது கொண்டு. பேதுரு வந்தான், பேதுரு போயிட்டான். யோவான் வந்தான், யோவான் போயிட்டான். She is left alone. When everybody leaves, எல்லாரும் உங்களை விட்டு போனாலும், do you have a heart for Jesus? Still do you love Jesus? ஆபகுக் சொன்னது போல அத்திமலம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், if nothing is there, do you still love him? யோபு சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Do you still have that love for God in your heart? உங்க இருதயத்துல அந்த இயேசுவுக்கு ஆராதனை இருக்குதா? துதி இருக்குதா? ஸ்தோத்திரம் இருக்கிறதா? அவர் அதை கொடுத்தா நான் செய்வேன். மகதலேனா மரியாள் கல்லறை கிட்ட இருக்கிறா. She came prepared. How much prepared is your heart to meet your Lord? ஒண்ணு மாத்திரங்க, உங்க இருதயம் ஆயத்தமா. அந்த பைபிள் சொல்லும் சங்கீதத்துல, என் இருதயம் ஆயத்தம், my heart is ready, அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு. என்னுடைய ஹார்ட் எப்படி இருக்குதுங்க? ஐ திங்க் இட் Psalm 45ல இருக்கும். என்னுடைய இருதயம் எப்படி இருக்குதுங்க? My heart is ready. அந்த வசனம் எது பாருங்க, சங்கீதம் 45ல. சங்கீதம் 45:1. Beautiful word stirs my heart. I will recite a lovely poem about it. நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறபடி எழுத்தான். அவர் என்ன சொல்றாரு? என் இருதயம் எப்படி இருக்குது? நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எதுக்கு பொங்குதான்? என் ராஜாவை குறித்து பாடின ஆண்டவருக்காக பாடும்போது உங்க இருதயம் குதூகலம் இருக்குதா? Do you feel joy in it? நம்ம பாட்டு பாடுறது பெருசு இல்ல. Do you feel yourself joy in your heart? அந்த ஜாய் வரலன்னா நீங்க பாடுனீங்க, 4 பேர் கேட்டு கை தட்டலாம், but it will never benefit to you or anyone. Worship, praise is not singing songs. It's connecting yourself with God. It's giving your everything.
என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்கிறது, என் ராஜாவை குறித்து நான் பாடின கவிதை. மரியாள் என்ன பண்றாங்க? இருட்டா இருக்குது. No women will dare to go. போற காலையில அதுக்கு அவ போறதுக்கு முன்னாடி இயேசு மரித்த நாள்ல இருந்து she was preparing. என் ஆண்டவருக்கு தி பெஸ்ட் எப்படி கொடுக்கிறது, தி பெஸ்ட் ஸ்பைஸ் எப்படி கொடுக்கிறது. she was preparing. கேட்டா அவங்க கிட்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், they were preparing. அதை சுமந்து கொண்டுதான் நல்ல இருதயம் அந்த இதனால நிரம்பி இருந்ததுனால அவர் ராஜாவை குறித்து கவி சொல்ல, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன். she took it to the graveyard. அவளுக்கு ஆச்சரியம் என்ன காத்து இருந்தது, பேசிட்டு போனாங்க. கல்ல யாருன்னா புரட்டு, ஏற்கனவே கல்லு புரட்டி இருந்தது. when you have that desire, God works super fast for you. கல்ல யாரை திறப்பாங்க? ஆண்டவர் சொன்ன, நானே திறந்துக்கிறேன். அவர்களுக்கு கவலை, கல்ல யார் திறப்பாங்க? ஆண்டவர் சொன்னா அது கவலை, அது பத்தி நீ கவலை. தட் இஸ் பியாண்ட் யுவர் லிமிட். யாரும் வந்து எந்த மனுஷனும் தள்ள முடியாது. நானே திறந்து வைக்கிறேன், வா. வந்து எதை பார்க்க போகிற? எம்டி டோம தான் நான் வச்சிருக்கிறேன் உனக்கு. வந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. see many will come, many will come, go. அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, ஒரு மெசேஜ், ஒரு அதுக்கப்புறம் you live, go and live the same thing. you don't spend time more with God. ஆராதனை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போறோம், சமையல், சாப்பாடு, அதுக்கப்புறம் அவங்கள பாரு இவங்கள பாரு, ஓவர் டே. அந்த ஸ்பெஷல் டைம் எடுக்கிறது இல்ல. why not I spend some time with God? அந்த நினைப்பு வர்றது இல்ல. and Mary never expected. அவ கவலை எல்லாம், ஐயோ அவ என்ன சொல்லாங்க, என் ஆண்டவரை யாரும் எடுத்துட்டு. she never said dead body எடுத்துட்டு போ. somebody has taken away my Lord. somebody has taken away my Lord. தோட்டக்காரனுக்கு, நீ எடுத்துட்டு போனேன்னா எங்க வச்சேன்னு சொல்லுப்பா, நான் எடுத்துட்டு போறேன். I will take my Lord to where I am. நான் போய் என்ன பண்ணுவேன்? I will take my Lord where I am. நான் எங்க இருக்கிறேனோ அங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன். அவருடைய ஆசை இல்ல, நாங்க I want to take Jesus along with me where I am. நான் இருக்கிற இடத்துல என் ஆண்டவர் இருக்கணும். Do you have that desire? இங்க வந்துட்டு கேட்டுட்டு விட்டுட்டு போறீங்களா? இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல நீங்க வேணும் ஆண்டவரே. யார் என்ன வீட்டுல என்ன உங்களை நேசிக்கிறாங்களா? ஐ லவ் யூ லார்ட். நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. have you taken time? அவர் இருக்கிறாரு நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள போய் அந்த சோபால உட்காந்து, தேங்க்யூ லார்ட், வந்திருக்கிறேன், நான் வந்துட்டேன் ஆண்டவரே, தேங்க்யூ, நீங்களும் இங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எப்ப நான் சொல்லி இருக்கிறீங்களா? காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே தேங்க்யூ, குட் மார்னிங் லார்ட், ஐ லவ் யூ லார்ட், நீங்க இங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறீங்களா? you look God ஏதோ ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்தாருன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். if you think that God is living in, உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி இருக்கிறார் நினைச்சீங்கன்னா, you will every moment of your life, hallelujah. அந்த பக்தன் எழுதினது போல, நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர், தேவாவியே என்னில் வாழ்பவரே, தேவாவியே என்னில் வாழ்பவரே. ஓ, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும்
Jesus wanted to have fellowship. இப்ப நம்ம மனுஷராகிய நமக்கிட்ட மரியாள் செட்ஸ் an எக்ஸாம்பிள். எல்லாரும் போயிட்டாங்க, பேதுரு போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க, கூட சாப்பிட்டவங்க, உட்கார்ந்தவங்க, படுத்தவங்க போயிட்டாங்க. இயேசுவோட காலையில இருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்ட மரியாள் இருக்கிற மகதிலே எல்லாம் மரியாள் அவர்கிட்ட என்ன பண்ணாலும் ஒரு காலத்துல she was demonic, possessed by demons. அதுல இருந்து விடுதலை கொடுத்தாராம். இத்தனை அற்புதம் செய்தவருக்கு நான் என்ன செய்யட்டும், கைமாறு செய்யட்டும்னு சொல்லி கல்லறையில இருக்கிறான். ஹல்லேலூயா. உலகம் என்னை ஏசட்டும், என்னை பேசட்டும், என்னை அவமானப்படுத்தட்டும், நான் கல்லறை விட்டு போக போறதில்ல. ஹல்லேலூயா. இயேசுவே வராரு. ஸ்திரீயே ஏன் why are you crying? ஹல்லேலூயா. அவ கண்ணுல மாத்திரம் கண்ணீர் இல்லைங்க, அவள் உள்ளமும் கண்ணீரால் நிரம்பி இருந்தது. நிறைய நேரத்துல நம்ம அழுகிற சில நேரம் இட்ஸ் ஆல் கண்ணில் தண்ணி வரலாம், பட் அந்த ரியாலிட்டி இருக்குமா தெரியாது. பட் when you cry in your heart, அந்த கண்ணீரை தான் அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். நாட் த டியர்ஸ். சில நேரத்துல எதனா கிடைக்கலன்னா அழுகிறதல்ல, நீங்க விரும்பபடி நடக்காத போது அழுகிற அழுக அல்ல, கோபத்துல அழுகிற அழுக. நோ, when you really hurt, when you cry from your heart, அந்த கண்ணீரை அவர் காண்கிறவரா இருக்கிறார். அவர் பக்கத்துல உடனே பார்க்கிறாரு. இந்த மரியாள் நான் போய் பேசினா ஒழிய அவ கன்சோல் ஆக மாட்டாள்னு சொல்லி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? He didn't reveal himself. He hid himself and was talking. அநேக நேரத்துல இதுதாங்க the word of God. when தேவனுடைய வார்த்தை வரும்போது he is hiding behind the word of God. How do you respond to that word வரும்போது? கர்த்தருடைய வசனம் வரும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? நல்லா இருந்துச்சுங்க, நல்ல ஃபீலிங். How do you respond to it? ஏன் அழுகிற? She gives us the true reason. என் ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன கொண்டு போய் சொல்லுங்க, நான் எடுத்து. Do you think she had that strength to carry Jesus? செத்து போன அந்த உடலை சுமக்கிறதுக்கு 3 நாளைக்கு அப்புறம் சுமக்கிறதுக்கு அந்த பெலன் மரியாளுக்கு இருந்திருக்குமா? Oh, she was willing to go the extra mile for the Lord Jesus. நீங்களும் நான் எத்தனை எக்ஸ்ட்ரா மைல் போறோம்? நேரத்தை குறைக்கிறதான் பாக்குறோம். நம்முடைய ஜெப நேரத்தை ஜெபிக்காம தூங்குறதுக்கு விருப்பப்படுறோம். She just said. சில நேரத்துல ஏன் நேரத்தை செலவு பண்றவன்னு கூட தெரியாம நேரத்தை செலவு, ஜஸ்ட் பேப்லிங். ராத்திரி எல்லாம் உட்காந்து கதை பேசுவோம், ஒரு பிரயோஜனம் இல்லாத கதைகளை பேசியிருப்போம். நீங்க வந்தீங்களா, நான் வந்தேனா? People or someone becomes more important to you than God. Don't ever think நீங்க ராத்திரியெல்லாம் உட்காந்து கதை பேசுறதுனால கர்த்தர் மகிழ்ச்சி அடைவாருன்னு நினைக்காதீங்க. Hallelujah. How much time you spend with God? வந்த கதை, போன கதை, இருந்த கதை, இல்லாத கதை தான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க. You don't talk much about God. ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவர் என்ன ரட்சித்தார், மீட்டெடுத்தார், வசனம் இப்படி சொல்லுது, உட்கார்ந்து பேசுறோமா? Here she said, I need my Jesus. I just want to pick up Jesus. See, only the person, நீங்க எங்க போனா where a person is full of the word and full of Holy Ghost. அங்க போனீங்கன்னா you will have only chit chat about God. இல்லனாக்கா நீங்க எங்க போய் உட்கார்ந்தாலும் they will talk about their sad stories. அவங்க துயரமான, அவங்க அனுபவிச்சது, அவங்க கஷ்டப்பட்டதை பேசுவாங்க. நீங்களும் ஆமாவா நாங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்க சொந்த கதை, சோக கதை அங்க இறக்கி வச்சுட்டு சோகத்தோட நீங்க அவங்களது சுமந்துட்டு நீங்க வருவீங்க. What benefit you have? அப்புறம் ஏண்டா போனோம்னு சொல்லுவோம். தேவையா நம்முடைய வாழ்க்கையில?
இங்க மரியாள் she just நமக்கு எக்ஸாம்பிள் பண்ண what is seeking God. வாசற்படியில அவர் இருக்கிறார், கல்லறை கிட்ட இருக்கிறார், அவர் தேடுறா, இல்ல அழுகிறா, சத்தம் கேக்குது. ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? என் ஆண்டவர் எனக்கு வேணும். I need my Jesus. I need my Jesus. இயேசுவை விட்டு அவ பிரியல, அவளை விட்டு இயேசு பிரியல. She was full of Jesus. Her heart was full of Jesus. What is full of your heart? உங்க இருதயம் முழுக்க எதனால் நிரம்பி இருக்கிறீங்க? What is in your heart? இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசுமா. So what is in your heart? Have you stored Jesus in your heart? உங்க இருதயம் முழுக்க இயேசுவால இருக்குதா? இப்போ உங்க இருதயம் முழுக்க இயேசுவால இருந்ததுன்னா issues of life will proceed from your heart. Proverbs chapter 4. Issues of life, ஜீவனை பிறப்பிக்கும். எது பிறப்பிக்கும்? Only Jesus. 20 4ஆம் அதிகாரம் 20 22ஆம் வசனம் வரைக்கும் எல்லா காவலோடு உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்து சொல்லும், அவைகளிலிருந்து ஜீவ அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும், உடலுக்கெல்லாம் எலும்புக்கா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா, இதெல்லாம் இருக்குது பைபிள்ல தான். வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட்? உள்ள வந்துட்டார், கதவை தட்டுற வந்துட்டாரு. இஸ் ஜீசஸ் ஃபில்லிங் யுவர் ஹார்ட்? உங்க இருதயம் இயேசுவால நிரம்பி இருந்தா your house will be filled with Jesus. உலகத்தால உங்க இருதயம் நிரம்பி இருந்துச்சுன்னா it will be filled with the world. உலகம் தான் உங்க வீட்டை சுத்தி இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். பாவம் உங்க இருதயத்துல நிரம்பி இருந்துச்சுன்னா பாவம் தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். அசுத்தத்துல நிரம்பி அசுத்தம் தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் God. Your heart should be filled with Jesus. உங்க இருதயம் எரிச்சல்ல, பொறாமையில, கோபத்துல, வெறிதனத்துல ஏதோ நிரம்பி இருந்துச்சுன்னா you will express the attitude of your flesh and the devil. But when you are full of Jesus, you will reveal the fruit of the Spirit. You will reveal love. You will reveal peace. You will reveal joy. இதான் நடக்கும். What is in store in your heart? ஆண்டவர் சொல்றார், மரியா. அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றார், மரியாளே. When Jesus saw her heart full of Jesus, Jesus said, நான் இன்னும் எவ்வளவுதான் விட்டு மறைச்சிருக்கிறது. மரியாளே, ஐயோ, ஏன் மரியாளுடைய துடிப்பு பாருங்க. ரபுனி, எக்ஸைட்மெண்ட் பாருங்க. உள்ள இயேசு இருந்தா அவருடைய வார்த்தை கேட்டாலுமே you will get excited. இல்லைன்னா அநேக நேரத்துல மோஸ்ட் ஆஃப் த ப்ரீச்சிங் டைம்ல வர என்னதான் கேட்டாலும் புடிச்சு வச்சது போல இருப்போம். ஒரு அசைவம் இருக்காது. கல் எடுத்து அடிச்சாலும் முன்ன போகாது. யூ வில் பி ஆன். ஏதோ இருந்துச்சுங்க, ஏன்னா எப்படி இருந்துச்சு, ஏதோ நல்லா இருந்துச்சுங்க, நல்லா பேசினாருங்க, என்ன பேசினாரு ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் ஒன்னும் உள்ள இல்லாததுனால யூ டோன்ட் even love to say ஒரு ஆமென் சொல்றதுக்கோ ஒரு தேங்க்யூ சொல்றதுக்கோ நமக்கு மனசே வர்றதில்ல. பிகாஸ் யூ ஹியர் இட் ஃப்ரம் திஸ் இயர். இந்த காது வழியா கேட்டு அந்த காது வழியா போயிருது. உள்ள சந்தோஷத்தை கொண்டு வருதுல. இங்க மரியாளே, ஒன் வேர்ட். அவங்க ஆசை என்னங்க? அப்படியே அவரை கட்டி பிடிச்சுக்கணும், அப்படியே இயேசுவை கட்டி பிடிச்சுக்கணும். ஏன்னா உள்ள இயேசுவா இருந்ததுனால அவ சொன்னா, இயேசுவை தவிர எனக்கு லைஃப்ல எதுவும் வேணாம். உங்க லைஃப்ல எதெல்லாம் வச்சிருக்கிறீங்க? இயேசுவை தவிர எல்லாம் இருக்குது நம்ம கிட்ட. படிக்கிற பிள்ளைங்களை கேட்டா நான் படிச்சு பெரிய ஆளாயிரணும்.
இயேசு உள்ள நிறைய இருந்துச்சுன்னா படிப்பு சிம்பிளா மாறிடும். How much you have Jesus? உங்க இருதய பூரா ஆக்கிரமித்து இருக்கிறாரா, இல்ல மூளையில ஏதோ ஒரு மூலையில இடம் கொடுத்து இருக்கிறாரா? அந்த இருதய நரம்பு இருந்தனா, ரபுனி மரியாளே ரபுனி, அவ அப்படியே அவர் எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு ஷாக்கு. உயிரோட எழுந்தது யார்? எத்தனை பேர் பார்த்தாங்க? முதல்ல பேத்தது மகளே நான் மரியாள் மாத்தினது. பிகாஸ் ஏன்? she was full of Jesus. ரெண்டாவது பார்த்ததெல்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. முக்கியம்தான். First is always first. What a beautiful blessing Mary Magdalene had. Hallelujah. The first man, Adam, மண்ணிலிருந்து உருவான போது he saw God's glory. இந்த இடத்துல தோட்டத்துல பார்க்கிறார், உயிரோடு எழுந்த இயேசு மகிமையில அவளுக்கு முன்னாக நிற்கிற. யோசிச்சு பாருங்க. ஆதாம் கொண்டாடினாலும் தெரியல, மரியாள் கொண்ட கையும் ஓடல, காலம் ஓடல, ஓடுறா ஓடுறா ஓடுறா. இயேசு உயிரோடு எழுந்துட்டார் சொல்ல ஓடுறா. இன்னைக்கு எத்தனை பேர் நாம ஓடுறோம்? we always look for our comfort zone. அந்த கம்ஃபர்ட்ல இருந்து தான் we love to praise, we love to worship, we want to tell Jesus. So today I believe the மாதத்தின் கடைசி சண்டேல வந்திருக்கிறோம். we are going to have fellowship with the Lord. So I believe the right message கர்த்தர் கொடுத்தாரு. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். I don't know how about you all. உங்களை குறிச்செல்லாம் எனக்கு தெரியல. பட் I can just சாமுவேல போலதான் உங்க முகத்தை பார்க்கிறேன். என் ஆண்டவர் இருதயத்தை, உங்க இருதயத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. He knows every deep thoughts. உங்களுடைய எல்லா நினைவுகளையும் உணர்வுகளையும் அவர் அறிந்தவரா இருக்கிறாரு. May the blessed of the Lord, ஆண்டவருடைய கிருபை உள்ள கரங்களோடு இருக்கட்டும். May you become sensitive. உங்க முன்னாடி நின்று இயேசு தட்டுகிறத சென்சிட்டிவா நீங்க ஆகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.